அம்மா கண்டிப்பா வந்துருவாங்களா? ஏன் இப்ப திடீர்னு இப்படி கேக்குறீங்க? வருவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பா வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாமியார் வந்துட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்க. என்ன தம்பி இது, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இதே சொல்லிட்டு இருப்பீங்க? ஐயரே, இப்ப என்ன பிரச்சனை? கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். காசு வேணும்னா சொல்லு, கூட கொஞ்சம் தர்றோம். அதை விட்டுட்டு சுண்ணாம்பு கண்ணை தடவுன மாதிரி பேசிட்டு இருக்காத. அம்மா, நான் காத்துட்டு இருக்கலாம், ஆனா நல்ல நேரம் காத்துட்டு இருக்காதுல்ல. எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். நீ முதல்ல பூஜையை பண்ணு. தீர்த்தம் தெளிக்கிறதுக்குள்ள அவங்க மாமியார் வந்துருவாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. தீர்த்த விழா வைக்கிறது மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் இருந்தா அது பிறக்க போற குழந்தைய பாதிக்க கூடாதுன்னு சொல்லி மாமியாரும் மருமகளும் ராசி ஆகிறதுக்கு தான் இத பண்றாங்க. நீங்க வளைகாப்பு கூட மாமியார் இல்லாம பண்ணிடலாம், ஆனா தீர்த்த விழா பண்ணும்போது மாமியார் தான் முன்னாடி வந்து நிக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியும். அவ மாமியார்காரி வந்துகிட்டு தான் இருக்கா. முதல்ல பூஜை ஆரம்பிங்க. இப்ப தீர்த்த விழா நடத்துறதுக்கு காரணம் மாமியார் மருமகளுக்கு நடுவுல இருக்கிற மனஸ்தாபத்தை போக்குறதுக்கா? அதான் உண்மையான காரணமா? ஆனா இன்னைக்குதான் எல்லாம் ஃபேஷன் ஆக்கிட்டாங்களே. ஆமா ஐயரே, அந்த காலம் மாதிரியா இந்த காலம் இருக்கு? ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு வச்சு ஒவ்வொன்னா செய்வாங்க. இப்பதான் எல்லாம் தலைகிழ மாறி போச்சே. என்ன சொன்ன? ஒவ்வொரு மாசத்துக்குமா? ஆமா ஆண்டாளே, அந்த காலத்துல எல்லாம் விவசாயம் பண்ணவங்க தானே. அதனால புள்ள உண்டான முதல் மாசம் விதை நெல்லை எடுத்து உண்டானவ மடியில கொட்டுவாங்க. ஏன்னா நெல்லு எப்படி விளைஞ்சி விருச்சமாகி நிறைய நெல்லு வருதோ அதே மாதிரி கர்ப்பமா இருக்கிற பொண்ணு ஆரோக்கியமா இருந்து நிறைய குழந்தைங்களை பெத்துக்கணும்னு தருவாங்க. 2வது மாசம் பழம் கொடுப்பாங்க, 3வது மாசம் தீர்த்தம் கொடுப்பாங்க, 4வது மாசம் கிடுகு போட்டு பந்தல் வச்சு கொடுப்பாங்க, 5வது மாசம் புளிசோறு, 6வது மாசம் நெய் சோறு, 7வது மாசம் வளையல் போடுவாங்க, 8வது மாசம் தொட்டி சீலை கொடுப்பாங்க, 9வது மாசம் எள்ளு உளுந்து கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ரகமால இருக்காங்க. அம்மா, இன்னும் அரை மணி நேரம் தான்மா இருக்கு. பொண்ணோட மாமியார வர சொல்லுங்க. நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன கேள்வி கேட்க கூடாது. நீங்க பூஜை ஆரம்பிங்க, அம்மா வந்துருவாங்க. அது சரி, நான் பூஜை பண்றேன். ஆனா மாமியார் வரலன்னா அது நல்ல சகுனம் கிடையாது. அதை மட்டும் பாத்துக்கோ. அழகு, கோயிலோட பின்வாசல் வழியா கூட்டிட்டு போப்பா, முன் வாசல் வழியா வேண்டாம். ஏன்? அதெல்லாம் உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்த்தாலும் பிரச்சனை இல்ல, நீங்க வாங்க. வேண்டாம்ப்பா, பின்வாசல் வழியாவே நான் வரேன். சரி வாங்க. என்னப்பா இது? அந்த ஆதிய தொடணும் நினைச்சாதான் முடியலன்னு பார்த்தா அவங்க அம்மாவை கூட தொட முடியல. இன்னைக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சான்ஸ் இனிமே கிடைக்குமான்னு தெரியலையப்பா. சத்தம் இல்லாம அந்த சாரதாவோட கதையை முடிச்சிருக்கலாம். எல்லாத்தையும் அந்த ராஸ்கல் வந்து கெடுத்துட்டான்ப்பா. வர ஆத்திரத்துக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்க ஸ்வேதா. அந்த தர்மலிங்கத்துக்கு போன் பண்ணுங்க. எதுக்கு?
அந்த ஆள் ஆரம்பிச்சத அந்த ஆளை வச்சு முடிப்போம். ம். சார் சொல்லுங்க. என்ன சார் சாரதா முடிச்சிட்டீங்களா? அட போயா, எல்லாம் கரெக்டா நடக்கும்போது ஓ ஓ மருமக வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டா. என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? வேற என்ன சொல்ற? என் அக்காவுக்கு ஆயுசு கெட்டிட்டு தான் சொல்லணும். ஏன் சார் அப்படின்னா அந்த ஆதி பையன் நிம்மதியா இருப்பானா? எனக்கு வேற உறுத்திக்கிட்டே இருக்குமே சார். அப்ப நீங்க தான் ஏதாவது பண்ணணும். என்ன சுவேதாமா சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்னத பண்ணுவேன்? காலையில நீங்க சொன்னதுதான். எங்க அத்தை கண்டிப்பா கோவிலுக்கு தான் வருவாங்க. அங்க வச்சு அவங்கள முடிச்சிருங்க. அந்த ஆதி பயலோட அம்மா என் கையில தான் சாவணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? அது என்னமோ தெரியலையா, என்கிட்ட இருந்ததை விட உன்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ஆதி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. அதனால என்னை விட உனக்கு தான் நல்ல நேரம் கூடி இருக்குன்னு நினைக்கிறேன். அத வச்சுதான் சொல்றேன், நீயே என் அக்காவை கொன்று. சார், கூட பிறந்த அக்கால நீங்களே கொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கு? செஞ்சு போறேன். எது எப்படியோ எங்களுக்கு எங்க அத்தை சாகணும்.